உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவியே நீர்மொழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த வாரத்திலே கணநாத நாயனார், அதே போன்று கடற்களிற் கணநாதர் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் கணநாதரை பாடியிருக்கின்றார். சிவலோகத்திலே கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக பிற்காலத்திலே அவர் வருகிறார். அப்படிப்பட்ட கணநாதர் உலகம் முழுவதையும் ஈன்று காக்கின்ற உமாதேவியாரிடம் திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்டு அருளிய திருஞான சம்பந்தர் அவதரித்த சீர்காழி பதியிலே மறையர் குலத்திலே கணநாதர் என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் சிவனேசர். அதே நேரத்தில் அந்த தோணியப்பரை பற்றி, அந்த தோணியப்பர் ஆலயத்தின் சிறப்பை பற்றி சொல்லியாக வேண்டும். ஒரு காலத்திலே இந்த ஆலயத்தை சுற்றிலும் அந்த ஊரிலே பல ஊர்களிலே மழை வெள்ளம் வந்தது. கடுமையான மழை, கடுமையான வெள்ளம். ஆனால் அந்த சீர்காழி ஆலயத்திற்கு ஒரு சொட்டு கூட தண்ணி புகழ மட்டுமல்ல, அந்த ஆலயமே தோணி மாறி மிதந்தது. அந்த மிதந்ததின் காரணமாக தோணியப்பர் ஆலயம் என்று பிற்காலத்திலே பெயர் உருவானது. அப்படிப்பட்ட சிறப்பானதொரு ஸ்தலம் சீர்காழி தோணியப்பர் ஆலயம். அங்கே பார்த்தோமையானால் இந்த கணநாதர் அவருடைய மனசு எப்படி இருக்குன்னா, சாதாரண மனிதப்பிறவி கிடைப்பேத ஒரு பெருமை. ஆனால் சீர்காழியிலே தோணியப்பர் ஆலயம் இருக்கின்ற அந்த ஊரிலே நாம் பிறந்திருக்கிறோம் மட்டுமல்ல, திருஞான சம்பந்தர் அவதரித்த ஞானப்பால் உண்ட அந்த ஊரிலே நாம் அவதரிக்கிறோம்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பெருமைப்படுகிறார். அளவு சொல்ல முடியாத அளவுக்கு பெருமைப்படுகிறார். அதே நேரத்தில் அவர் அந்த ஊரில் இருந்து மிக சிறப்பான வகையிலே அவர் ஒரு சிவநேசனாக இருக்கின்ற காரணத்தினாலே அனுதினமும் தோணியப்பர் ஆலயம் சென்று 3 முறை அர்ச்சிப்பார். காலையில் ஒரு முறை, மதியானம் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை. தினசரி 3 முறை அர்ச்சனை செய்து, ஆராதனை செய்து, தேவைப்படும் பொழுது அபிஷேகம் செய்து அவர் ஆராதிப்பார், வணங்குவார். அது மட்டுமல்ல, அவர் அந்த ஆலயத்தின் நந்தவனப் பணி, இந்த நந்தவனம் சுத்தமாக இருப்பதற்காக திருப்பணி செய்வார். நறுமலர்களெல்லாம் படிப்பார், மாலை தொடுப்பார். திருநஞ்சன நீரை கொண்டு வர்றவங்க இருக்காங்க அங்கே சில பேர். திருவிளக்கு ஏற்றுவோர், திருமுறைகளை எழுதுவோர், அந்த திருமுறைகளை வாசிப்போர், அத்தகைய கைத்தொண்டர்களுக்கு கையால் தொண்டு செய்கிறாங்க. பணம் காசு கிடையாது. ஆத்மார்த்தமாக அந்த உடல் உழைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கைத்தொண்டர்களுக்கு எந்த விதமான குறைகளும் வராத அளவுக்கு அவர் பார்த்துக்கிறார். அப்படி ஒரு சிறப்பானதொரு கணநாதர். அந்த கைத்தொண்டர்களுக்கு ஏதாவது குறை வருமாயின் அவ்வப்பொழுதே அதை தீர்த்து வைப்பார். எந்த விதமான குறையும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது மட்டுமல்ல, அந்த திருத்தொண்டு செய்வதற்காக சாதாரண மக்களை அந்த பணியை செய்ய வைப்பார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் அனைவரையும் திருத்தொண்டர்களாக ஆக்கிவிடுவார், மாற்றிவிடுவார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு கணநாதர் இல்லறத்திலே நல்ல முறையிலே வாழ்ந்து வருகின்ற கணநாதர். அதே நேரத்திலே
சிவன் ஆலயத்தில் சிறப்பாகவும் அவர் செயல்பட்டு கொண்டு வருகிறார். அதே போன்று திருத்தொண்டராகிய கணநாதர் திருஞான சம்பந்த பெருமானை, அதாவது தோணியரப்பருக்கு எப்படி 3 முறை ஆராதனை செய்கிறார்களோ அதே போன்று திருஞான சம்பந்தரையும் ஆராதனை செய்வார். காலையிலே, மதியம், மாலையிலே அர்ச்சனை மற்ற விஷயங்களை செய்வார். கணநாதருக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, எத்தனையோ பேர் அழுகுறாங்க, எத்தனையோ குழந்தைகள் கூட அழுகுறாங்க, எல்லாருடைய குரலுக்குமா உமாபதி தேவியார் வந்து விடுறாங்க. ஆனால் திருஞான சம்பந்தம் அழுதவுடனே உமாதேவியர் இறங்கி வந்து அந்த ஞானப்பாலும் சிவஞானமும் கலந்து கொடுக்குறாங்க. ஆகையினாலே அப்படிப்பட்ட திருஞான சம்பந்தரை வணங்கினால், அடியாரை வணங்கினால் ஆண்டவனுடைய மோட்சம் கிடைக்கும் என்பது அவருடைய நம்பிக்கை. நாயன்மாரில் சில பேர் அடியாரை வணங்கியே மோட்சம் சென்றோர் உண்டு. அந்த வகையிலே கணநாதர் அப்படிப்பட்ட தொண்டுகளெல்லாம் செய்து வருகின்றார். கணநாதர் ஒரு நாள் அப்படியே திருஞான சம்பந்தரை அவருடைய வாழ்க்கையை அப்படியே அசை போடுறார். அவர் எப்படி பாடினார், ஒரு பாட்டாவது நாம் பாடுவோம் என்று, ஒரு பாரா பாடுவோம் என்று நினைக்கிறார். அப்போது ஞானசம்பந்தர் பாடலை பாடுறார். முற்றல் ஆமையிலே நாகமோடு ஏனம் முளைக்கம்பவை பூண்டு வற்றலோடு கல நாப்பொலி மேவிய பெம்மான் இவனன்றே கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கலல் கையால் தொழுதேற்ற பெற்றமேந்த பிற மாப்புறமேவிய பெம்மான் இவனன்றே. இப்படி பாடிக்கொண்டே மிக சிறப்பான வகையிலே அடியேன் முன்பு சொன்னதைப் போல அவர் கைலை மலையை அடைந்து பெரும் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராகி வழித்தொண்டிலே நிலை பெற்றார். உலகம் உய்ய நஞ்சுண்ட பெருமானுக்கு தொண்டு செய்து உறுதியான் மெய்யுணர்வு அடைந்து அளவிலாத தொண்டர்களுக்கும் அறிவளித்து அவர் தம் திறத்தை அவனியில் பெருக்கிய கணநாதர் முன் சொன்னதைப் போல் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராகி கூத்தபிரான் திருவடியிலே இளைப்பாறுகிறார். அவருடைய குருபூஜையாகப்பட்டது பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரம். இத்தோடு இந்த கணநாதருடைய அந்த கதையை நிறைவு செய்கிறேன். வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததொரு சிவனுடைய நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்தில் நாம் அனைவரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.